Friends, first in the video பாருங்க. Okay. So நீங்க வந்து நீங்க 7 rule for 10 minutes. I'm going to make you play Vande Mataram. Sa re ga ma pa dha ni sa sa re sa re ga pa dha. It's a simple application. Ga ga ma pa dha ni sa Vande Mataram Vande Mataram. There has never been a science and technology for music. It has only been traditional. So our music has to be connected to the most advanced technology, which is possible. ஏண்டம்மா சரி நான் இப்போ சொல்ல போகுது கமாக்கா பாக்ஸ் without notation and with notation. So first of all நம்ம மியூசிக் தேவை நோட்டேஷன்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணணுன்னு ஃபர்ஸ்ட்டு அந்த ரிதம்ஸ் ஆஃப் ராகாஸ் தெரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டர் வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ் சொல்லாது வச்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் டேரக்டர், ஒருத்தர் மியூசிக் டேரக்டரில் சொல்ல போனேன்னா அது என்ன, அது எப்படி இது பண்ணணும்னு சொல்லுவேன். இப்போ நான் டேரக்டர், ஓகே எக்ஸாம்பிள் நினச்சிக்க முடியும். சார் எனக்கு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணணும். சொல்லுங்க, சிச்சுவேஷன் என்ன, அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையனை வெறுக்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங். ஓகே, ஸோ அப்போ அந்த மியூசிக் தான் சிச்சுவேஷன். அந்த டேரக்டர் சொல்கிறார், உடனே அந்த மியூசிக் டேரக்டர் என்ன திங்க் பண்ணுவார், இந்த மாதிரி டியூன்ஸ் போடலாம், அந்த மாதிரி டியூனா, இல்லைன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரி டியூனா, அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுது அந்த மாதிரி டியூன் யோசிப்பாங்க. ஓகே, ஸோ நோட்டேஷன்ஸ் வித்தவுட் நோட்டேஷன்ஸ்னால் ஒரு சிம்பிள். ஒரு இப்போ நீங்கள் பியானோ வாசிக்கிறீங்க வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த பியானோவில் நோட்டேஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாரி கமா பேஸ்ட் ஆன் த சிம்பிள்ஸ். அது வந்து லிங்குவிஸ்ட் ஏதோ ஒரு வேர்டு வரும். ஓகே, அது நீங்கள் அது கோர்ஸு கூட இருக்குது, ஆன்லைனில் கோர்ஸ் கூட இருக்குது. ஓகே, ஸோ கமா லிங்குவிஸ்டிக் என்னமோ வரும், அந்த நோட்டேஷன்ஸ் வரும் பேர், அது நீங்கள் படித்தாலே உங்களுக்கு கம்போசிங் ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ நோட்டேஷன்ஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணாங்க ஃபார் கம்போசிங் த மியூசிக். ஓகே, ஸோ வேணாம், அது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நோட்டேஷன்ஸ் அண்டு நோட்டேஷன்ஸ் வித் கீபோர்டு. ஓகே, ஸோ நோட்டேஷன்ஸ்னால் உங்களுக்கு சில கீஸ்லாம் வரும். ஓகே, ஸோ நோட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்காது, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த ரிதம்ஸ்க்கு எந்தெந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்போஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சரி சரி லவ பத நினா சனி லப மக சரிக. ஸோ இது வந்து ஒரு ஸ்வராஸில் நான் டியூன் கம்போஸ் பண்ணுறேன். ஆனால் இதே அது நோட்டேஷன்ஸ் மூலயமா நம்மளாவே எழுதணும். ஓகே, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் நோட்டேஷன் ஆஃப் ஸ்வராஸை வச்சு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணுறதுக்கான நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நோட்டேஷன் வித் கீபோர்டு என்ன தான் பண்ணுவாங்க, ஸோ நோட்டேஷன்ஸ்லாம் இது பண்ணி பாட்டு எழுதி பாட்டை கம்போஸ் பண்ணி கீபோர்டில் அந்த டியூன் செட் பண்ணுவாங்க. எந்தெந்த டியூன் எப்படி எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வரணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண மாலையிடம் நானும் பெண்ணே, இந்த சாங் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டேஷன்ஸ் மியூசிக் வாங்கல. ஸோ இதுக்கான நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நோட்டேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் composing of music and based on the situation of the audio tracks, that is called notation. So இதுக்கும் notation with keyboard already சொல்லிட்டேன். நோட்டேஷன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி டியூன் போடுவாங்கல்ல, அதுதான் நோட்டேஷன் வித் கீபோர்டு. அந்த நோட்டேஷனை வச்சு நம்ம
கீபோர்டில் வாசிப்பாங்க. ஏன்னா கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அந்த நொட்டேஷன் சிம்பிள் பேஸ் தான் அவங்களே வாசிப்பாங்க. எந்தெந்த ஸ்வராஸ் வருது, எந்தெந்த இது வருது. ஸோ இப்போ சரி க க க ம ப ப ப நீ நீ தனி ட ப சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வராஸ் இருக்கும்ல, அந்த சிம்பிள்ஸ்லாம் அங்கே இருக்கும். எது சா எழுதி அதை பேஸ் பண்ணி கீபோர்டு வாசிப்பாங்க, நொட்டேஷன் பேஸ் பண்ணி. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நொட்டேஷன் வித் நொட்டேஷன் ஆஃப் மியூசிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நொட்டேஷன் இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நொட்டேஷன் மூலமாக ஸ்வராஸ் வரும், சப்த ஸ்வரம் சரி கம பத நிசா சாணி டபா மாதிரி சா. ஸோ இது மாதிரி வரும். ஸோ நொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா யூஸ் ஆகுது, இப்போதைக்கு அதான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம மியூசிக் டைரக்டர் ரமேஷ் நாயகம் அண்ணா, ஏன்னா அவர் என் பிரதர் தான் எனக்கு, அவர் அண்ணா கூப்பிடுவோம். அவர் வந்து இப்போ கமாக்கா பாக்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பெயின் இருக்குது. ஓகே, நான் கூட இந்த இதெல்லாம் கற்றுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கமாக்கா பாக்ஸுக்கும் நொட்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்சர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரமேஷ் நாயகம் வந்து நிறையா சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப பெரிய மியூசிக் டேரக்டர்னா அவர் தான். ஏன்னா அவர் வீடுகள் அடிகள் வானம், நல்லா டமேண்டி சாங், என்ன இது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். ஈவன் இப்போ கூட நான் அவரோட இதே போனேன், டிவோஷன் சாங் போன வருஷம், அச்சுதம் கேசவம் ராமநாராயணம், அந்த சாங்கும் நல்லா பாடியிருக்காரு ரமேஷ் நாயகம்னா. சார் இது நிறையா அவர் வந்து கமாக்கா பாக்ஸ் ஒன்று இது பண்ணியிருக்கேன், அது நிறையா வருஷம் நடந்திருக்கு. ஓகே சார், இந்த கமாக்கா பாக்ஸுக்கும் நொட்டேஷன்ஸ் உள்ளே வரும். ஓகே, ஸோ கமாக்கா பாக்ஸ் தான் எனக்கு நொட்டேஷன்ஸ் இல்லாமல் பண்ணது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ அந்த ஸ்ரீராம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கமாக்கா பாக்ஸுக்கும் கீபோர்டுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணுங்க. இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா சரி க ம பத நீ ச, நம்ம ஃபிங்கர்ஸோடு நம்ம பண்ணுவோம். சாக்கிது ரீடு க ம பத நீ ச சாணி ட ப ம க நீ ச. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு கீபோர்டு வாசிப்போம். ஆனால் கமாக்கா பாக்ஸ் அந்த கமாக்கா ஆப்புன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது ஆப்பிள் ஐபேடில் இருக்கும், ப்ளே ஸ்டோரில். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு லெவல்ஸ் நம்ம செட் பண்ணணும். ஓகே, எந்தெந்த மாதிரி லெவல் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா கமாக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபிங்கரிங்லாம் அது தேவையே இல்லை. இப்போ கீபோர்ட்னா நமக்கு ஃபிங்கரிங் தேவை. சா நீ த ப மகரி ச சா சாரி ரி சரி ச ச தான ம ப ச க க ரி ரி ச ம க ரி ச. ஸோ அந்த மாதிரி சப்த சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து கீபோர்டில் வாசிக்கிறதுக்கும் கமாக்கா பாக்ஸில் வாசிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? நீங்கள் கமாக்கா பாக்ஸில் ஒரு பேட்டர்ன்ஸ் ஆஃப் இது இருக்குது, அதில் நீங்கள் வந்து இப்படி பண்ணால் போகிறோம். அப்பர் எண்ட் கமாக்கா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பர் எண்ட் இருக்குது, லோயர் எண்ட் இருக்குது. ஓகே, அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இது இந்த டேபு இப்படிதான் டேபு வச்சுக்கோங்க. இப்போ நான் பாடு கம்போஸ் பண்ணேன், ஜஸ்ட்டு 1 ஃபிங்கரில் நீங்கள் 1 ஃபிங்கர் அது 2 ஃபிங்கர். ஓகே, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வாசிடலாம், ஆனால் வித்தவுட் நொட்டேஷன். ஸோ கீபோர்டு பார்த்தீங்கன்னா நொட்டேஷன் பேஸ் பண்ணால் வரும். ஓகே, ஸோ ஏன்னா அதில் நிறையா தாளம்ஸ் இருக்குது, நிறையா ஃபிங்கரிங்ஸ் வேணும். ஓகே, இப்போ கர்நாடிக் என்னன்னா சா வந்து கே வரும், வெஸ்டர்ன் என்னன்னா சா வந்து பிளாக் கீ வரும். ஸோ அதோட டியூன்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. அந்த கமாக்கா பாக்ஸும் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்து ரமேஷ் நாயகம்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ ரிசர்ச் பண்ணிருக்கு. ஸோ நொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நொட்டேஷன்னு என்னென்னு சொல்லிட்டேன். ஓகே, ஒன்ஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணி அதுக்கான ராகாஸ்லாம் அந்த நொட்டேஷன் பார்ட்லாம் எடுத்து அதை அப்படியே கீபோர்டில் டியூனாக இது பண்ணி அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நொட்டேஷன்ஸ். ஓகே, ஆனால் இந்த கமாக்கா பாக்ஸில் நீங்கள் டேரெக்டாகவே வாசிக்கலாம். ஓகே, இப்போ தான் டியூன் கம்போஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேரக்டர் வச்சுக்கோங்க,
சார் எனக்கு வந்து கமாக்கா பாக்ஸில் டியூன் கம்போஸ் பண்ணுங்க சார். ஓகே, என்ன சுச்சுவேஷன், அதாவது வில்லா வந்து ஹீரோவா அடிக்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் பேக்ரவுண்ட் மியூசிக்னா நீங்கள் கமாக்கா பாக்ஸில் ஃபஸ்ட்டு டியூன் செட் பண்ணணும் தானே அப்படியே வாசிக்கணும். ஓகே, ஸோ கமாக்கா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் நோட்டேஷன் வந்து லோயர் அண்ட் அப்பர் எண்ட் இருக்குது. லோயர் எண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வரும் கமாக்கா பாக்ஸில். ஓகே, இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும். ஓகே, இந்த மாதிரிலாம் வாசிப்பாங்க. ஓகே, ஸோ கமாக்கா பாக்ஸுக்கும் நோட்டேஷனுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஏன்டாமா நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸாக ட்ரெயின் இருக்குது. அதான் ஏஐ வச்சு யூஸ் பண்ணுறா, ஏஐ வச்சு பாட்டை வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறா. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வித்தவுட் நோட்டேஷன் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நோட்டேஷனே வச்சுக்கோங்க. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி சார்லாம் நொட்டேஷன் வச்சுன்னா அந்த புக்கு இருக்கும், நொட்டேஷன் அதில் சிம்பிள்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணால் அந்த கீபோர்டு வயலின் எல்லாமே அதை பேஸ் பண்ணால் வாசித்து டியூனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனால் வித்தவுட் நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டியூனே வேணாம், அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு மைண்டில் டியூன் வந்துடும், அதை அப்படியே நீங்கள் வாசித்து காமிக்கலாம். தட் இஸ் a difference between with notation and without notation. ஸோ சரி ஃபேன்ஸ், ஸோ கமாக்கா பாக்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஃபேன். நான் கூட கொஞ்சம் நாகாஸ்லாம் கற்றுருந்தேன். அதில் வந்து நீ சரி கமாக்கா பாக்ஸ் நீ சரி கம பத ஸோ இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா நீ வரும், அந்த பக்கம் போனால் சான்னு வரும். ஓகே, அந்த கமாக்காவில் பார்த்தீங்கன்னா சா பார்த்தீங்கன்னா 2 சா வரும். ஒன்று வந்து புள்ளி வச்ச சா வந்து சா, ஓகே, ஒன்று புள்ளி வைக்காத சா வந்து ஃபஸ்ட் சா. ஓகே, அதெல்லாம் அந்த நொட்டேஷன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ கமாக்கா பாக்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. கூடிய விரைவில் அது வந்து பாப்புலர் ஆகும்னு நினைக்கிறேன் வித்தவுட் நோட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி கூட மோடிஜி சார் வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது அவரே வாசிச்சிருக்காரு. ஓகே, ஸோ அதுவே கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. ஸோ எல்லாரும் கமாக்கா பாக்ஸ் பற்றி பாருங்கள், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், டேப் இருக்கிறவங்க அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மியூசிக் நாலேஜை லேர்ன் பண்ணிக்கோங்க, குயிக்காக அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கமாக்கா பாக்ஸ் சூப்பராக இருக்கும், வித்தவுட் நொட்டேஷன் ஈஸியாக நம்ம குயிக் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கூட ஒரு டியூன் கூட கம்போஸ் பண்ணலாம் கமாக்கா பாக்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பர் டெக்னாலஜி, சூப்பர் மூமெண்ட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரமேஷ் விநாயகம் அண்ணா. தேங்க்யூ. ஹரி.